Good afternoon all, myself Ivasti and this is Ivandi. Today we will be presenting a PPT presentation on the topic how to search your dream job through online portal. We are guided by D. Suhasini ma'am. ஸோ ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் ஜாப் தேடலாம், அதாவது ஜென்ரல் போர்ட்டல்ஸ் இருக்கா தெரியுமா? எனிவன்? ஓகே, வெரி குட். இப்போ அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் முடியும் போது யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா டு சர்ச் அ ஜாப் த்ரூ ஆன்லைன் போர்ட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆன்லைன் ஜாப் போர்ட்டல். ஆன்லைன் ஜாப் போர்ட்டலோட பவர்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். 80% ஆஃப் ஹையரிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. அதனால வந்து என்னென்னா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி வேர்ல்ட் லெவலில் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் தேடிக்கலாம். இட் ஆல்சோ சேவ் யோர் டைம். உங்களோட டைமை நல்லா சேவ் பண்ணும். முன்னாடிலாம் வந்து உங்களோட ரெஸ்யூம் ஆர் எனிதிங் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பும் போது அதோட ரிட்டன் போஸ்ட் வந்து 1 day or 2 day ஆக லேட் ஆகும். ஸோ இப்போ ஆன்லைனில் வந்து அட் அ டைமில் 2 companies ஆர் எனி கம்பெனி இங்கே வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து டிஃபைன் யுவர் ட்ரீம் ஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாப் தேடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஜாப் வேணுன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட். இப்போ வந்து ஒருத்தர் கண்டென்ட் டிசைனராக போகணுன்னு ஆசைப்பட்டு அவங்க கண்டென்ட் ரைட்டருக்கான ஸ்கில்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது யூஸ் ஆகாது. உங்களுக்கு என்ன வேணுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து அது ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபர்ட் ரோல்ஸ். இப்போ நீங்கள் அதை பண்ணும்போது அதுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போ கண்டென்ட் டிசைன்னா அதுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணணும். அதனால் அப்போ தான் வந்து ப்ரிஃபர்ட் ரோல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் உங்களால் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யூ வாண்ட், என்ன வேணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஜாப் போர்ட்டல். ஓகே, இப்போ ஆன்லைன் ஜாப் போர்ட்டலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப் போர்ட்டலில் நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1000+ ஜாப் லிஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபேக்ட் சொல்லலாம்னா 8 billion ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டில் இருக்கும்போது 6 billion ஆஃப் பீப்புள் வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஜாப் அவைலபிளாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. 8 billionல 6 billion டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் ஈஸி, இட்ஸ் ஆக்சசபிள், இட்ஸ் டியூரபிள் அண்ட் ஆல்சோ இட் காஸ்ட் எஃபெக்டிவ். டியூரபிள் சொல்லும் போது முன்னாடி உங்கள் ரெஸ்யூம் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் தரும்போது அவங்க சர்டன் பீரியட் 1 week or 2 weekல வந்து அந்த உங்களோட ரெஸ்யூம் அது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஆன்லைனில் வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி டியூரபிள். அப்புறம் இது வந்து 8 billion 6 billion யூஸ் பண்ணுறதால இட் வில் ரீச் பிக்கர் ஆடியன்ஸ். நிறைய ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஜென்ரல் போர்ட்டல்ஸ். ஓகே, இப்போ வந்து என்னென்ன எப்படி அப்ளை பண்ணோம், என்ன ட்ரீம் ஜாப் அப்படி எல்லாமே பார்த்தோம். பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், பவர் பார்த்தோம். என்னென்ன போர்ட்டல்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா ஜென்ரல் போர்ட்டல்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லிங்க்டின், நாக்ரி, இண்டீட், கிளாஸ்டோர் இதெல்லாம் 4 வந்து பேசிக்காக கொடுத்துருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. லிங்க்டின்ல வந்து டிரெக்டாக நீங்கள் கம்பெனியோட எல்லா ஹையரிங் ஹெச்ஆர் கூட வந்து நீங்கள் டிரெக்டாக கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். இண்டீட் அது எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவல் பிக்கஸ்ட் கம்பெனி, பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது இண்டீட், நாக்ரி எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அண்ட் ஸ்பெஷலைஸ் போர்ட்டல். ஃப்ரீலான்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒர்க் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த 2 போர்ட்டல், அப்வொர்க் அண்ட் ஃபீவர். ஸ்பெஷலைஸ் போர்ட்டல் வந்து டெக் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே ஸ்பெஷலைஸ் போர்ட்டல் அவைலபிளாக இருக்கும். ஆங்கிள் லிஸ்ட் அண்ட் டைஸ் இந்த 2 போர்ட்டலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ரெஸ்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரெஸ்யூம் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஹச்ஆருக்கு வந்து தரும். ஸோ 3 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது ஹச்ஆருக்கு வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உங்களோட ரெஸ்யூம் தரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் உங்களோட ஃபோட்டோ தான் ப்ரொஃபஷ்னலிஸ்டிக்காக இருக்கணும். செல்ஃபி ஆர் எனி ஃபோட்டோ வந்து வைக்கக்கூடாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலிஸ்டிக்காக ஃபோட்டோ இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்மரி. இப்போ வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸால் வந்து ரெஸ்யூம் வந்து 1 or 2 pages வரைக்கும் போகும். நிறையா ரெஸ்யூம் வரும்போது டைம் இருக்காது படித்து பார்க்க. ஸோ சம்மரி மட்டும் படித்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. சம்மரி வந்து கிளியர் அண்ட் ஷார்ட்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெளிவாக தரும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து தரும். ஃபைனலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணணும். உங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணும்போது நல்லா வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன். 3 விஷயம் என்னென்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் இதை வந்து ஹைலைட் பண்ணணும், ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக ஃபோட்டோ வைக்கணும், அண்ட் சம்மரி வந்து தெளிவாக கிளியர் அண்ட் ஷார்ட்டாக தரணும். நான் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன, ஹவு டு சர்ச் எஃபெக்டிவ்லி. நீங்கள் வந்து ஜாப்ஸை நீங்கள் தேடி போகும்போது ஆன்லைனில் எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஜாபை வந்து நீங்கள் வந்து எஃபெக்டிவாக தேடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிலேட்டபிளான ஜாப் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை கரெக்டான டைட்டில் ஜாப் ரோலை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன லொக்கேஷன், உங்களுக்கு வந்து கடலூருக்குள்ளே வேணுமா இல்லை வெளியில் எங்கேயா வேணுமா அந்த லொக்கேஷன், அப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி தரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக இருக்கும். இன்னொரு
இன்னொரு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க லிங்க்டின்லலாம் உங்களுக்கு வந்து ஜாப் தரும்போது உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண ஜாப் வந்து 1 day ago, இது 1 week ago அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன்லாம் காட்டும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து சீக்கிரமாகவே அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டாக கூட அவங்க வியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஈகராக சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணணும். ஓகேவா, இதான் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து உங்களோட சர்ச் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட சர்ச் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாப் ரோலை கரெக்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூட்டிலைசிங் போர்ட்டல் ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து முன்னாடி உங்க வந்து போர்ட்டல்ஸ் நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அது நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்யூமேல நீங்கள் ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தானே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து வெபினார்ஸ் ஒர்க் ஷாப்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூஸ் நீங்களே கூட ரிவ்யூஸ் தந்து அதை வந்து மற்றவங்க பார்க்கும்போது அவங்க வந்து ஓகே இது லம்பளும் வரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜாப்ல வந்து அவங்க அக்வயர் பண்ணிப்பாங்க. அடுத்தது நெட்வொர்க்கிங் ஆன்லைன். இதான் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவு உங்களை வந்து ஆன்லைனில் கனெக்டிவோட வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஜாப் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஜாபே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரெக்ரூட்டர்ஸ் இந்த ஜாப் ஹையரிங் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ள நீங்கள் வந்து கனெக்டிவாக இருக்கலாம். இப்போ லிங்க்டின்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே கூட அந்த ஹையரிங் பண்ணுறவங்க கூட ஹையரர்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஐ மீன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜாப் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப் இதில் நம்மலாம் டெய்லி யூஸ் பண்ணுறது தானே. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஜாப் வந்து நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் குரூப்ஸ்லாம் நமக்கு வந்து ஜாப் போடுவாங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எப்போல்லாம் வேலை கிடைக்குதுன்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து உடனடியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாப் வந்து சீக்கிரமே நீங்கள் நினச்ச ஜாப்க்கு போகலாம். அடுத்தது டெய்லரிங் யுவர் அப்ளிகேஷன். உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னவும் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ரெஸ்யூமையும் கவர் லெட்டரையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அப்ளை பண்ண போகிற ஜாப் ரோல் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டிங்னா ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தமிழ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அங்கே நோட் பண்ண தேவையில்ல. அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்க்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதிலே வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா தடவையுமே ஒரு தடவை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர் லெட்டரும் எடிட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஆக்சுவலாக உங்களோட ரெஸ்யூம் வந்து டேரெக்டாக ஹெச்ஆர் கைக்கு போகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணால் உங்களோட ரெஸ்யூம் வந்து ட்ராக் பண்ணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத அது ட்ராக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அது வந்து ஹெச்ஆர் கைக்கே போகும். ஸோ அது ட்ராக் பண்ணும்போது மிஷின் தானே, அதுக்கு சில கீவேர்ட்ஸ் இருப்பாங்க. அதை மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவாய்ட் ஆன்லைன் ஸ்கேம். ஆன்லைனில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நிறைய ஸ்கேமுமே இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்கள் ஸ்கேமில் போய் மாட்டக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே கம்பெனி வெப்சைட். கம்பெனியை நீங்கள் பற்றி ஒரு அட்லீஸ்ட் வந்து அந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த எத்தனை வருஷமாக அந்த கம்பெனி லீட் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனி தயார் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் டோன்ட் பே ஃபார் அ ஜாப். நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாப் போகிறதுக்குமே பே பண்ண வேணாம். ஸோ ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்கேம்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஸ்டார்டிங்லேயே போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்துலாம் இந்த ஸ்கேம்லேருந்துலாம் இதில் எல்லாம் மாட்டக்கூடாதுன்னா ஸோ உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் தராமல் ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மில் உங்களோட ரெஸ்யூமும் உங்களோட அப்ளிகேஷன்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் அண்ட் ஃபாலோவிங்க. இப்போ வந்து உங்களை அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, நல்ல ஒரு ஜாப் ரோல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணால் டெய்லியும் போய் அந்த ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மேபி வந்து இமெயிலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஜாபுக்கு அவங்க வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு அந்த மறுநாளே ரிப்ளை பண்ணவங்களுக்கு தானே ப்ரியாரிட்டி தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கணும். இது மாதிரி ட்ராக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 டெக்னிக் சொல்லித்தரேன். ஒன்று வந்து ரீட் ரெசிப்ட். இமெயிலில் வந்து நீங்கள் அனுப்பும்போது அந்த ரீட் ரெசிப்ட்னு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அவங்க எத்தனை தடவை வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களோட ரெஸ்யூம் அவங்க பார்த்துட்டாங்க, இன்னும் சீக்கிரமே உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு டெக்னிக் என்னன்னா யூனிக் யூஆர்எல். நீங்கள் வந்து ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணி ரெஸ்யூமோட அட்டாச் பண்ணி அனுப்பும்போது அவங்க யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, எத்தனை டைம் பார்த்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதெல்லாம் ட்ராக்கிங் அண்ட் ஃபாலோயிங். ஓகே, இந்த மாதிரி ஜாப்ஸ் நாங்கள் முன்னாடி சொன்ன எல்லா டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாப் சீக்கிரமே உங்கள் கைக்கு வரும். தேங்க்யூ.